கும்பராசி தான் அனுபவிக்கிறது யோகம் உண்டு. ஏன்னா அந்த கும்பராசியில எந்த கிரகம் நீசம் கிடையாது. அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அசுப கிரகம் இருந்தால் அவர்கள் அராஜகத்தை அனுபவிப்பார்கள். கும்பராசியில் சுபகிரகம் நின்று விட்டால் என்பதுக்கு மத்தியில வரத்தையே அனுபவிப்பதற்கு பிறந்தவன் யாருன்னா கும்பராசிக்காரன். ஆனால் அது ஒரு சின்ன ட்விஸ்ட். கடவுள் மாதிரி யாராவது ஒருவரை, அது காலபுருஷனுக்கு 11 சந்தோஷம் இடம். ராமாயணமாக இருந்தாலும் சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி, அந்த கும்பத்திற்கு யோகத்தை அனுபவிக்கின்ற வாக்கியத்தை கொடுத்தது. பார்த்து பழக வேண்டிய ஒரே ராசி கும்பராசி. ஏன்னா எடுப்பார் கைப்பிள்ளை. கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசி, கும்ப லக்னம், கும்பத்தில் எந்த கிரகம் அல்லது கும்பத்துல தசா நடக்கும் போது அது கண்டிப்பா இது நடக்கும். இவர்கள் வாழ்வில் மிக அற்புதம். இவங்க சொந்த தெய்வமோ குல தெய்வமோ எதுவாக இருந்தாலும் இவர்கள் மனதில் கும்பத்தில் ஒரு கிரகம் நின்றாலும், கும்ப ராசியில் இருந்தாலும் அங்கு ஒரு சித்தர் இருப்பார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இப்ப ஜோதிட ரீதியா நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப சூட்சமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல விருச்சிக ராசி, கடக ராசின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தவர்கள், வரம் வாங்கியவர்கள், அவங்க எப்படி கெட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணா லைஃப்ல நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜோதிட ரீதியான அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு, வரம் கொடுத்து கெட்டவங்க இருக்காங்க, அதையும் சொல்லிட்டீங்க. வரம் வாங்கி கெட்டவங்க இருக்காங்க, அதையும் சொல்லிட்டீங்க. நான் நடுவில் இந்த இடைப்பட்ட விஷயத்துல அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. எல்லாராலையுமே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. இன்னொன்று எதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 12 ராசிகள்ல சூப்பரா இருக்கப்பா, நல்லா அனுபவிக்கலாம்ப்பா அப்படின்னா எந்த ராசி? மிக அற்புதமான ஒரு கேள்வியை நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு இது வரமா வச்சிருக்கீங்க. எப்படி இது வரமா அவங்களுக்கு வச்சிருக்கீங்க? கிடைக்காதது எப்படின்னா, வரம் கொடுத்து கெட்டவங்க, வரம் வாங்கி கெட்டவங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அனுபவிக்கிறவங்க யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். கண்டிப்பா. இப்போ மக்கள் பிரதி 12 கோடி பேருக்கு சார்பா நீங்க ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார். உங்க சார்பாகவும் நம்ம டிவி சேனல் சார்பாகவும் இதுக்கு பதில் சொல்லலாம். இப்போ உதாரணம், அனுபவிக்கிறதுன்றது ஒரு பாவங்கள் இருக்கு. 12 ராசியில கும்ப ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அனுபவிக்கிறதுன்ற ஒரு யோகம் உண்டு. அனுபவிக்கிறது நம்ம யோகமே உண்டு. கும்பராசி தான் அனுபவிக்கிறது யோகம் உண்டு. ஏன்னா அந்த கும்பராசியில எந்த கிரகம் நீசம் கிடையாது. எந்த வீட்டுல நீச கிரகம் இல்லையோ அந்த வீட்டுல அவன் அனுபவிக்கிறதுன்னு பிறந்திருக்கான். சூப்பர்ல. நீசம் இருந்தாலுமே அந்த அனுபவிச்சதுல கொஞ்சம் தடுமாறான்னு அர்த்தம். அப்ப கும்பத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது கும்பராசி யாராக இருந்தாலும் அவர்களை அனுபவிப்பதற்காகவே பிறந்திருக்கிறார்கள். எதை அனுபவிக்க? நல்ல கேள்வி. இப்போ ஒரு படத்துல கதாநாயகன் இருப்பான், வில்லன் இருப்பான். வில்லனுக்கு அடியால இருப்பாங்க, கதாநாயகனுக்கு அடியால இருப்பாங்க. அப்ப வில்லனோட சேரும் பொழுது, அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அசுப கிரகம் இருந்தால் அவர்கள் அராஜகத்தை அனுபவிப்பார்கள். கும்பராசியில் சுபகிரகம் நின்று விட்டால் அவர்கள் சுபத்துவத்தில் இருக்கிறார்கள். ஆக அனுபவித்தல். உதாரணம், கோயில பிரசாதம் கொடுக்குறாங்க, ஒயின் ஷாப்ல பிரசாதம் கொடுக்குறாங்க. ஆனா ரெண்டுமே பிரசாதம் தான். ஆனா இதை அனுபவிக்கிறது சுபகிரகம் இருக்கு, இதை அனுபவித்து அசுபகிரகம் இருக்கு. ஆனா அனுபவித்தல் என்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா அது கும்பராசி. அதையும் தாண்டி அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இறைவன் அருளால் கும்பராசி அர்ஜுனனாக பாவிக்கிறோம். ஏன்னா அள்ளி அர்ஜுனன் பேரு. இப்போ உதாரணம், எல்லாரும் ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி பார்த்திருப்பீங்க ஜெனரலா. மகாபாரதத்துல 3 பொண்டாட்டி கட்டணும் யாருன்னா கும்பராசி ஆகிய அர்ஜுனன் மட்டும்தான் 3 பொண்டாட்டி. இதை தெரிந்தே கண்ணன் தன் தங்கையை கொடுத்தான். அப்பா. ஏனென்றால் முற்பிறவில் நீ அசுரனாக இருந்து விட்டார், இப்பிறவில் என்னோடு இணைந்ததினால் அந்த அசுர பலம் போகி மாறி தூயவனாக நீ இருப்பதினால், என் சிந்தனையை உன் மீது நான் வைத்ததினால், என் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக நீ மாறியதால் என் தங்கையை உனக்கு நான் மனம் முடிக்கிறேன் என்பதை இறைவனே கொடுத்திருக்கான். அப்ப அந்த பாவம் என்ன பாவம், என்ன ராசி, அதை அனுபவிக்கிறதுக்கு எப்படிலாம் கொடுத்திருப்பான். இறைவன் கொடுக்கிறான், மனுஷன் கொடுக்கல. இறைவன் தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சியே கொடுக்கிற ஒரு பாவம் கும்பம். ஆக இந்த ராசி நேயர்கள் ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இறைவன் கொடுக்கிறான்,
அப்போது இறைவன் என் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து இவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை என்று வைக்கிறார்களோ அன்று சுபபோகத்தில் திளைக்கிறார்கள். இல்லை எனில் இவர்கள் அசுபத்தில் உழல்கிற அசுப நிகழ்ச்சிகளில சந்தோஷமா தான் இவங்க அழைச்சிட்டு இருக்காங்க. ஆக இங்க சுபமா அசுபமா என்பதை விட அனுபவிப்பதற்கென்ற பிறந்த ராசி எதுனா கும்பராசி. கும்பராசிக்காரர்கள். ஆனா அவங்கதான் அதை சூஸ் பண்ணிக்கணும். ஆமா, இப்போ சேர்க்கை பொறுத்து தான் இருக்கு. சேர்க்கை பொறுத்து. இப்போ கண்ணன் பீஷ்மர் கிட்ட பீமன் கிட்ட போல தேர்ந்தெடுக்கல, ஏன்னா அவன் முன்கோபி. அதுக்கு அடுத்தது கும்பகர்ணன் கிட்ட வரல, ஏனென்றால் கும்பகர்ண பாதி தூக்கம். அதற்கு அடுத்தது தர்ம கிட்ட போல எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்றது? நகுல சகாதேவன் கிட்ட போல, அவர்கள் குருவை மிஞ்சிய சிஷியர்கள். சரியான ஆன்சர் சொல்ல மாட்டான் கண்ணனுக்கு. கண்ணன் தன் மனத்திரையில் உற்பத்தி பண்ண என்ன நினைக்கிறானோ அதற்கு ஆமாம் போடுற ஒரே ஆள் யாருன்னா அர்ஜுனன் மட்டும்தான். ஏனென்றால் ஒரு நொடியில் மாற்றத்தை ஏற்படுத்துபவன் இறைவன். அந்த இறைவனை மனதால் நினைத்து நீ என்ன சொன்னாயோ அதை சரி என்று ஏற்றுக்கொள்கின்ற பணப்பக்குவத்துக்கு வந்தவன் அர்ஜுனன். அதனாலதான் கண்ணன் மனதில் அர்ஜுனன் நின்றான். அப்ப அதனாலதான் இத மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு போதும், இவனே ஆதாரன்றது மூன்றாவது முறையாக மூன்றாவது திருமணம் தன்னுடைய தங்கையை கொடுத்தான். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! யாருக்கு பாக்கியம்? கும்பராசிக்கு, அர்ஜுனனுக்கு. அண்ணனுக்கு கிடைக்கல, தர்மனுக்கு கிடைக்கல, ஆனா அவன் தம்பிக்கு அர்ஜுனனுக்கு கிடைக்குது இறைவனுடைய அந்த பாத்திரங்கள். அப்ப வரம் கொடுத்து கெடுப்பதும் வரம் வாங்கி கெடுப்பதும் என்பதுக்கு மத்தியில வரத்தையே அனுபவிப்பதற்கு பிறந்தவன் யாருன்னா கும்பராசிக்காரன். ஆனால் அது ஒரு சின்ன ட்விஸ்ட். கடவுள் மாதிரி யாராவது ஒருவரை கைப்பிடிக்க வேண்டும், கால் தொழ வேண்டும். அந்த கைப்பிடித்தாலும் அல்லது கை தொழுதாலும் வரத்தை அனுபவிக்கும் ஒரே ராசி கும்பராசி. அவங்க வந்துட்டு இறை வழிபாடு செய்யலாம் அதிகமா அப்படிங்கிறீங்க. இறைவன் வழிபாட்டால் மட்டுமே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ராசி. இன்னொரு ஸ்டைல சொன்னோம்னா, ராமாயணத்துல 9 கிரகங்களும் சிறைப்பட்டது ஒரே இடத்துல. ராவணேஸ்வரர் தன்னுடைய மகனான இந்திரஜித்தை பிறப்பதற்கு சுக்கராச்சாரியாரை கேக்குறாங்க, டைம் சொல்லியான்னு. சுக்கராச்சாரியர் சொல்றாரு, எல்லா கிரகத்தையும் ஒன்னா கூட்டு வச்சிருப்பா, வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப இவர் ராவணேஸ்வரர் சொன்னோம்ல, எல்லா கிரகம் வாங்க வந்து உள்ள போங்கன்னா அது கும்பராசியில போய் உட்கார்றாங்க. அப்ப அந்த கும்பராசிக்குள்ள சுக்கிர மட்டும் தனியா இருப்பார் சுக்கராச்சாரியர். நீ எனக்கு வாத்தியார் தான், நீயும் ஒரு கிரகம் தான், நீயும் உள்ள போயிடு. ஆக 9 கிரகங்களும் ஓரிடத்தில் அமைதியாக நின்ற இடம் அது காலபுருஷனுக்கு 11 சந்தோஷமா இடம். ராமாயணமாக இருந்தாலும் சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி, அந்த கும்பத்திற்கு யோகத்தை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தது. இப்ப காலபுருஷனுக்கு எடுத்துக்கங்க, காலபுருஷனுக்கு 9 வந்து பாக்கியாதிபதி. அப்ப கும்பத்துக்கு அந்த 9 என்பது 11 வருது. அந்த 9க்கு 3 என்பது 11 வருது. ஆக இந்த கும்பமும் தனுசு மட்டுமே பாக்கியத்தை அனுபவிக்கிற யோகம் உண்டு. ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளை யாரோடு சேர்கிறார்களோ அவரை பொறுத்து இவர்களுடைய யோகம் உண்டு, வேலை செய்யும். ஒரு படத்துல வில்லனுக்கிட்ட அடியாளா போறது ஒண்ணுதான், கதாநாயகிட்ட அடியாளா போறதுதான். யாரிடம் சேர்கிறாயோ உன்னது பெயரும் உன்னுடைய புகழும் உன்னுடைய பராக்கிரமும் வெளிப்படும். ஓகே, அப்ப நம்ம வந்துட்டு இப்போ ஒரு உறவுகள்ல நம்ம போறோம். தட் மீன்ஸ் இந்த கும்ப ராசிக்காரர்கள் எல்லாமே இந்த பதிவு பார்க்கும்பொழுது இவங்க கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டா இருந்தா போதும், இவங்க கிட்ட இருந்தா போதும், இவங்க கிட்ட சேர்ந்தால் போதும், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்மள சேர்த்து இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து வளருவோம் அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் பார்த்து பார்த்து பழகணுமா அப்படிங்கிறத கேள்வி. அற்புதமான கேள்வி. பார்த்து பழக வேண்டிய ஒரே ராசி கும்பராசி தான். ஏன்னா எடுப்பார் கைப்பிள்ளை யாரோடு சேர்கிறாரோ அதை பொறுத்து குணம் மாறும். மழை துளி தூய்மையானது, வானத்திலிருந்து பூமியில் விழும் வரை விழுந்தால் குணம் மாறும். அதுபோல இவர்கள் யாரோடு சேர்கிறார்களோ அதை பொறுத்து இவர்கள் வாழ்க்கை வளப்படும் அல்லது வறுமைப்படும். ஆக கும்பம் எக்கடவுளை கண்ணனை வணங்கிட கண்ணன் மட்டுமே ஆதாரம் கும்பராசி. கும்பராசி யாரோட இருக்கு, அங்க ஒரு நாமகாரம் கண்டிப்பா இருந்தே தீருவான். அல்லது பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கும், அல்லது பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு யாராவது ஒருத்தர் நாம போட்டோ இருப்பான். கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசி கும்ப லக்னம் கும்பத்தில் எந்த கிரகம் அல்லது கும்பத்துல தசா நடக்கும் போது அது கண்டிப்பா இது நடக்கும். அதே தனுசு ராசி எடுத்துக்கங்க, அங்க ஒரு சிவகோத்திரம் இருக்கும், அங்க ஒரு பூசகாரர் இருப்பார், அங்க சிவனடியார் இருப்பார், இல்லாம இருக்கவே முடியாது. ஆக கும்பம்னா அங்க ஒரு நாமம் இருந்தே ஆகணும்.
தனுசுன்னா அங்க ஒரு பூசை இருந்தே ஆகணும். சைவமும் வைணவமும் 3-11 என்னாலும் இணைந்து கொண்டே இருக்கும். அந்த திரிகோணத்துல இருக்குன்றீங்க நீங்க. திரிகோணம் 3-11 இருந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசி எடுத்துக்க, நீங்க யார வேணா செக் பண்ணி பாருங்க, அங்க சிவனடியார் இருப்பார். கும்பராசி எடுத்துக்க, அங்க ஒரு நாமகாரர் இருந்துகிட்டே இருப்பார். அங்க பெருமாள் கோயில் இருக்கும், இங்க சிவன் கோயில் இருக்கும். ஆக சிவனும் பெருமாளும் மாறி மாறி அரியும் சிவனும் ஒன்று என்று சொல்பவர்களுக்கு இந்த குருவும் அந்த சனியும் அற்புதமாக இருக்கும். ஆக வரம் கொடுத்து வரம் வாங்கி கெட்டவர்கள் மத்தியில் வரத்தை அனுபவிப்பதற்கே பிறந்தவர்கள் ஒரு கும்பராசி நேயர்கள். கும்பத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள். ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளை போல யாரோடு சேர்கிறார்களோ அதை பொறுத்து தான் அனுபவங்கள் இருக்குமே தவிர, நம்ம நல்லா அனுபவிக்கணும்னா நல்லவங்களோட சேரணும், அவ்வளவுதான். நல்லா இருக்கணும்னா நல்லவரோட சேருங்க, கெட்டு போனோம்னா நம்ம சொல்ல தேவையில்ல, தானா நீங்க கெட்டு போயிடுவீங்க. இப்ப இந்த கும்பராசிக்காரர்களும் இப்ப லாஸ்டா 2 ராசி நம்ம முன்னால பதிவுகள்ல பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கைப்பிடிச்சு இருக்க வேண்டிய ஒரு தெய்வம் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னீங்க. இப்ப கும்பராசிக்கு கண்ணன் மட்டும் தானா? அவரே போதும். கும்பராசிக்கு ஒரு இன்னும் இன்டெப்தா சொல்லணும்னா வராகரை வணங்கணும், வராகமூர்த்தியை வணங்கணும்னா, அல்லது சித்த புருஷர்கள், அதாவது ஒரு ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை வணங்கினால் இவர்களுக்கு ஞானம் அதிகமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பா மலை மேல் இருக்கக்கூடிய சித்தர்களை வணங்கினால், இப்ப மருதமலையில இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர், பழனி மலையில இருக்க போகர், பழனி மலையில இருக்கக்கூடிய போகர், மலை மேல் இருக்கக்கூடிய சித்தர்களை வணங்கி வர இவர்கள் வாழ்வில் மிக அற்புதம். இவங்க சொந்த தெய்வமோ குலதெய்வமோ எதுவாக இருந்தாலும் இவர்கள் மனதில் கும்பத்தில் ஒரு கிரகம் நின்றாலும், கும்ப ராசியில் இருந்தாலும் அங்கு ஒரு சித்தர் இருப்பார், சித்தரை வணங்கியே தீருவார். ஓகே, சூப்பர் சார். மலை மீது இருக்கின்ற சித்த புருஷர்கள், ஜீவசமாதி அடைந்தவர்கள் கண்டிப்பா பிடிச்சுப்பாங்க. நிறைய பேர் இப்ப இந்த பதிவை கேட்ட உடனே உஷாரா இருக்கிறதுக்கான அந்த ஒரு அலர்ட் பாயிண்ட் இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நமஸ்காரம்.